வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நிறைய பணம் வேணும், இல்லை நிறைய உழைக்கணும், அதிர்ஷ்டம் இருக்கணும், நிறைய புத்தி இருக்கணும். இதை மாதிரி நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் இருந்துமே சில பேர் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க. கவனிங்க, சில பேர் நிறைய பணம் இருக்கும், நிறைய உழைப்பாங்க, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. வாழ்க்கை முன்னேறுவாங்கன்னா முன்னேறிக்க மாட்டாங்க, ஒரு லிமிட்டோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அது என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி நம்ம கூட சில உறவுகள் இருக்கணும். சில நட்பாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம். சொந்த என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறீங்களோ, ஏதோ ஒன்று, யாரோ ஒரு உறவு நம்மளோட உண்மையான நம்மளை நேசிக்கக்கூடிய உறவுகளாக இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்களை, நம்ம ஒரு எண்ணம் நினைக்கிறோம் அப்படின்னா அதை செயல்படுத்தி தருவாங்க. நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஒரு வடிவம் கொடுப்பாங்க, அவங்க செயல்வாக்கி தருவாங்க. நம்மளுடைய எல்கையை தாண்டி நம்மளை தூண்டி விடுவாங்க, பேரார்வத்தை தூண்டுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், அவங்க சொல்லுவாங்க எம்எல்ஏ ஆகலாம். கேட்கும்போது நமக்கு ஒரு ஜோக்கா கூட தெரியும், நான் எப்படி எம்எல்ஏ ஆகிறது. அந்த ஆர்வத்தை நம்மளை தூண்டுவாங்க. அந்த மீண்டும் மீண்டும் விதைக்கும் போது நமக்குள்ள அந்த எண்ணம் உருவாகும். அது தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த இலக்கை நோக்கி உங்களை அடைகிறதுக்கு உங்களை புஷ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பின்னாடியே இருப்பாங்க, பின்னாடி கூடவே இருப்பாங்க, நிழல் மாதிரி வருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி நபர்கள் மேக்ஸிமம் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க, உங்க கூட இருக்கவே மாட்டாங்க. அவங்க உங்களை அந்த ஆர்வத்தை தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு திட்டம் வகுத்து தருவாங்க. நம்ம என்னென்ன பண்ணணும், இது பண்ணால் இப்படி நம்ம பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், என்னென்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், நமக்கு என்னென்ன அதுக்கு ஒரு ஒர்க் ஷீட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பிளான் பண்ணி தந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நபர்கள் நீங்கள் கூட வச்சு பாருங்க, நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நான் வளரலையே அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி நிச்சயமாக முன்னேற வைப்பாங்க. அதனால சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு மனைவி இருப்பா அப்படின்னு, ஒரு பெண் இருப்பா அப்படின்னு. பெரும்பாலும் மனைவியோ அம்மாவோ இது மாதிரி ஆட்கள் தான் நம்மளை தூண்டுவாங்க. அதனால அந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. அது பெண்களுக்கு மட்டும், ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக யாரோ ஒரு நபர் நம்ம கூட இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக நம்ம வளர்ந்துருவோம்.